கிளாஸ் என்ன பார்த்தோம்னா யூனிட் ஒன்னில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ யூனிட் டூவில் பிஎன் ஜங்ஷன் பார்க்க போகிறோம். பிஎன் ஜங்ஷன் நார்மலாகவே எந்த பயாஸில் ஒர்க் ஆகும்னு கேட்பாங்க. அது ஃபார்வர்ட் பயாஸ். இது ஏன் பின்னாடி சொல்கிறேன். எப்போயுமே இந்த மாதிரி பிஎன் ஜங்ஷன்னா இந்த டயோட்ஸ் வந்துட்டாவே அது ஃபார்வர்டாக ரிவர்ஸ் ஆகுது. அந்தந்த டயோடுக்கு பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பி டைப் செமிகண்டக்டரும் என் டைப் செமிகண்டக்டரையும் ப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஜங்ஷன் ஃபார்ம் ஆகுது. அதுதான் பிஎன் ஜங்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஜங்ஷன் ஃபார்ம் ஆன உடனே என்ன நடக்கும்னா, இந்த பி டைப் இருக்குங்களா, இந்த பி டைப் எல்லாம் வந்து அங்கே ஹோல் டிஃப்யூஷன் நடக்கும். பி டு என் வந்து ஹோல் டிவிஷன். இந்த ஹோல்ஸ் எல்லாம் என் டைப்புக்கு போயிடும். அட்ராக்ட் ஆகும்ல பாசிட்டிவ் நெகட்டிவ், லைக் தட் அது அட்ராக்ட் ஆகி என்னுக்கு போயிடும். அதே மாதிரி சிமிலர்லி எலக்ட்ரான்ஸில் அட்ராக்ட் ஆகி இங்கே வந்துடும். அப்போ என்ன ஆகுதுன்னா டிப்ளீஷன் ரீஜன் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இந்த டிப்ளீஷன் ரீஜனை ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜன்னு சொல்லுவாங்க. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகே, இதை தான் என்னென்னா வித் ஆஃப் த டிப்ளீஷன் ரீஜன் ஒரு டிப்ளீஷன் டபிள்யூன்னு சொல்லுவாங்க. இந்த இந்த எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இம்மொபைல் அயான்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது மூவ் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி மூவ் ஆகி தான் வந்திருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் பயாஸ் கொடுத்தா தான் அது மூவ் ஆகும். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மொபைல் சார்ஜஸ் ஆர் மொபைல் அயான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஓகே, இந்த டிப்ளீஷன் ரீஜனை வச்சு தாங்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிப்ளீஷன் ரீஜனை மட்டும் வரையில. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது, நெகட்டிவ் அயான்ஸ் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, பாசிட்டிவ். நெகட்டிவ் அயான்ஸும் பாசிட்டிவ் அயான்ஸும் சேர்ந்து இதை இப்படி சொல்லலாமா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் நெகட்டிவ் பாசிட்டிவ் சொல்வீங்க ஒரு வோல்டேஜ் கரெக்டாக. லைக் தட் இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அப்போ இது ஒரு பொட்டன்ஷியல்னு சொல்லாமா. அதெல்லாம் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இங்கே விபி பில்ட்-இன் பொட்டன்ஷியல்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே வந்து இந்த இம்மொபைல் சார்ஜஸ்னால அயான்ஸ்னால இதுக்கு வந்து ஒரு பில்ட்-இன் பொட்டன்ஷியல் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பில்ட்-இன் பொட்டன்ஷியல் வந்து ஃபார்வர்ட் பயாஸ்க்கும் ரிவர்ஸ் பயாஸ்க்கும் மாறும். ஓகேவா? ஃபார்வர்ட் பயாஸ்னு ரிவர்ஸ் பயாஸ்னு என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பில்ட்-இன் பொட்டன்ஷியல் வச்சு தாங்க கேட்டிருந்தாங்க போன எக்ஸாமில். அதோட ஃபார்முலா வச்சு வாட் இஸ் பில்ட்-இன் பொட்டன்ஷியல்னு கேட்டாங்க. கிவனில் வந்து விடி லேன் எல்லாமே கொடுத்துட்டேன். விடி என்ஏஎன்டியில் கொடுத்து இதுக்கு நம்ம லேன் எடுக்கணும். ஸோ தட் நம்ம லேன் வேல்யூஸ் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணணும். அது ப்ராப்ளம் சால்விங்கில் சொல்கிறேன். இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ இதுலேருந்து சொல்லலாமா, விபி வந்து எதை பொறுத்து இருக்குது, விடியை பொறுத்து இருக்குது, என்ஐயை பொறுத்து இருக்குது, என்ஏ என்டியை பொறுத்து. அப்போ ப்ரொபோஷனாலிட்டியில் நீங்களே பார்த்து வச்சுக்கோங்க எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார்வர்ட் பயாஸ்க்கு போகிறோம். ஓகே, இந்த பில்ட்-இன் பொட்டன்ஷியலை வந்து பேரியர் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க, ஆர் கான்டாக்ட் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க, ஆர் டிஃப்யூஷன் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. Depletion region is also known as space charge region. அதே மாதிரி தான் built-in potential is also known as. இதுக்கு இத்தனை பேர் இருக்குது. ஸோ இதில் எந்த பேர் வச்சு கேட்டாலும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் போட்டுருங்க. ஓகேவா? இப்போ தாங்க நம்ம பயாசிங் போக போகிறோம். அதில் ஒர்க்கிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன பண்ணால் ஃபார்வர்ட் பயாஸ் கொடுத்து 2 பயாஸ் தான் இருக்குது. ஒன்று ஃபார்வர்டு, இன்னொன்று ரிவர்ஸ். எந்தெந்த டயோடு என்னென்ன பயாஸில் ஒர்க் ஆகும்னு கேட்பாங்க. இது ஃபார்வர்டுன்னு நான் மேலேயே எழுதிட்டேன். ஃபார்வர்ட் பயாஸ்னால் ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் கொடுத்தீங்கன்னா அதுதான் ஃபார்வர்ட் பயாஸ். ஓகேவா? இப்போ பி இருக்குது, என் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணால் பாசிட்டிவ் கொடுத்துட்டா நெகட்டிவ் கொடுத்துட்டு. ஓகேவா? இப்போ நான் ஃபார்வர்ட் பயாஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பில்ட்-இன் பொட்டன்ஷியல் ஞாபகம் இருக்கா? ஏன் நான் இப்படி போட்டிருக்கேன், ஏன்னா இங்கே ஃபுல்லாக நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கும், இங்கே பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கும். அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன் பில்ட்-இன் பொட்டன்ஷியல். இதுதான் டிப்ளீஷன் ரீஜன். ஓகேவா?
இப்போ நான் என்ன ஆகுனா ஃபார்வர்ட் பயாஸ் நான் கொடுக்குறப்ப இந்த இதுவும் பாசிட்டிவ், அதனால் இதுவும் அட்ராக்ட் பண்ணும். கரெக்டாக இதுவும் நெகட்டிவ், அதனால் இதுவும் அட்ராக்ட் பண்ணும். ஆமாம் தானே? தப்பு. எப்பயுமே ஆப்போசிட் போல்ஸ் தான் அட்ராக்ட், சேம் போல்ஸ் ரிப்பல். அப்போ என்ன ஆகுனா இதுவும் பாசிட்டிவ், இது இங்கே ரிப்பல் ஆயிரும், இது இங்கே ரிப்பல் ஆயிரும். ஓகேவா? நீங்கள் இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்போசிட் போல்ஸ் will always attract, சேம் போல்ஸ் will ரிப்பல். சேமாக இருக்கிறனால எனக்கு ரிப்பல் ஆயிடுது. அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஹோல்ஸ் எப்படி ட்ராவல் ஆகும், டேரக்ஷன்ஸ்லாம் தேவையில்லை, இந்த ஒர்க்கிங்கும் தேவையில்லை, பட் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ ஹோலுக்கு ஆப்போசிட் தான் எலக்ட்ரான் நம்பர், இது நம்மளுக்கு தெரியும். அப்போ எலக்ட்ரான்ஸ் எப்படி ட்ராவல் ஆகும், ஓகேங்களா? அந்த ட்ராவலிங் ஆஃப் எலக்ட்ரான் ஹோலை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஃபார்வர்ட் பயாஸில் ஒர்க் ஆகுதுன்ட்டு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிப்ளீஷன் ரீஜன் கம்மியாகும். ஏன்னா அப்போ தான் ஏன்னா இது பேரியர் பொட்டன்ஷியல்னு நான் சொல்லிட்டேன், இது பேரியர்னே சொல்லிட்டேன். அப்போ பேரியர் இருந்தால் எப்படி அங்கே கனெக்ஷன் நடக்கும், ஓகேவா? அதனால் இந்த பேரியருக்கு விபி என்ன ஆகும்னா கம்மியாகும், அதேமாதிரி டிப்ளீஷன் ரீஜன் என்ன ஆகும், கம்மியாகும். ஓகேங்களா? இது ஃபுல்லாக இந்த பக்கம் போய் அட்ராக்ட் ஆகும், இது ஃபுல்லாக இந்த பக்கம் போய் அட்ராக்ட் ஆகும், இது உடஞ்சிரும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுனா பிபி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டாக இருந்தால் பிபி நெட் பேரியர் பொட்டன்ஷியல் என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா இந்த பிபி இஸ் ஈக்குவல் டு பிபிஐ மைனஸ் பின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பிபியை தான் நெட் பேரியர் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நார்மலாகவே நமக்கு தெரியும் இது எப்போ கண்டக்ட் பண்ணால் ஒரு கட் ஆஃப்க்கு அப்புறம் தான் கண்டக்ட் பண்ணணும். இப்போதைக்கு நான் மூமெண்ட் சொல்லிட்டேன். நார்மலாக சிலிக்கான்னா 0.7க்கு அப்புறம் இந்த 0.7க்கு அப்புறம் கண்டக்ட் ஆகும். ஜெர்மானியம்னா 0.3க்கு அப்புறம் கண்டக்ட் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் கட் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ் பயாஸ் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதே மாதிரி இந்த ஃபார்வர்ட் பயாஸில் இந்த பீனாலே என்ன ஆகுதுன்னா கரண்ட் போகுது. அப்போ மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். நான் நோட்ஸ் கிளியராக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வாட்டர் மட்டும் பார்த்துக்கோங்க, என் நோட்ஸில் நீட்டாக இருக்கும். மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், ஃபார்வர்ட் பயாஸோட கரண்ட். அதே மாதிரி ரிவர்ஸ் பயாஸ் கொடுத்தா என்ன ஆகும், நீங்களே பாருங்கள். ரிவர்ஸ் பயாஸ்னால் ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ்க்கும் கொடுத்துருவேன். அப்போ என்ன ஆகும், இது ரெண்டும் அட்ராக்ட் ஆகும், இது ரெண்டும். அப்போ இந்த கரண்ட் மைனாரிட்டி திஸ் இம்மொபைல் எலக்ட்ரான்ஸ்னால ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ பொட்டன்ஷியல் என்ன ஆகும், பொட்டன்ஷியல் பேரியர் விபி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நெகட்டிவ் பயாஸில் கண்டக்டே ஆகாது, பேரியர் என்ன ஆகிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ டிப்ளீஷன் ரீஜன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான் ரிவர்ஸ் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸில் விபி இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா கண்டக்ட் ஆகாது, டிப்ளீஷன் ரீஜனும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ விபி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நெட் பேரியர் பொட்டன்ஷியலும் இன்க்ரீஸ் ஆகுது. விபி இஸ் ஈக்குவல் டு விபிஐ ப்ளஸ் பி. இதுவும் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இது என்னன்னா நெட் பேரியர் பொட்டன்ஷியல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் பயாஸ் இருக்குல்ல, இது நார்மலாகவே மைனாரிட்டி சார்ஜ் கேரியரை பொறுத்தும் இருக்கும். இதோட கரண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா அது எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா கரண்ட் இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர் பொறுத்து தாங்க இதோட கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்னால தானே. அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், இந்த பாயிண்ட்டு, இஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் பை 1 degree Celsius, இப்போ டெம்பரேச்சர் 1 degree Celsius இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ரிவர்ஸ் சேச்சுரேஷன் இதுலேயும் ஒரு கரண்ட் போகுதில்ல அந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்னால அந்த கரண்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். ஓகேங்களா? இப்போ ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்க்ரீஸ் பை 7%. இப்போ நார்மலாக இருக்கிறதோட 1 degree Celsius அதிகமாக இருக்குன்னா அந்த கரண்ட் 7% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா I02 is equal to I01 into 2. இங்கே டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல,
ப்ரீவியஸ் டெம்பரேச்சர் இந்த டெம்பரேச்சர் அது பை 10. இதுதான் இதோட ஃபார்முலா. இதில் நம்ம இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கலாம்னா இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா டெம்பரேச்சர் 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் வந்து டபுள் ஆகும். R for reverse, ஓகேங்களா? இதுதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க, கட்டன் வோல்டேஜை வச்சும் சொல்லுவாங்க. கட்டன் வோல்டேஜும் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் தான். ஓகே, அதை பார்க்கலாம். நோட்னு போட்டுக்கோங்க, அதை எழுதிக்கோங்க. கட்டன் வோல்டேஜும் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் தான். இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எப்போனா 1 டிகிரி செல்சியஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கட்டன் வோல்டேஜ் இருக்குல்ல, கட்டன் வோல்டேஜ் அதான் சிலிக்கானுக்கு 0.7, ஹியூமனிக் 0.3 அந்த வோல்டேஜ். கட்டன் வோல்டேஜ் டிக்ரீஸ் பை 2.5 மில்லி வோல்ட்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு அந்த டிக்ரீஸ் தான் மைனஸ்னு சொல்லுவாங்க. 2.5 மில்லி வோல்ட் பை டிகிரி செல்சியஸ். ஒரு டிகிரி செல்சியஸ்க்கு எனக்கு 2.5 கம்மியாகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாலிட்டியில் எது எதுக்குன்னு பார்த்துக்கலாம். வித் ஆஃப் த டெப்ளீஷன் ரீஜன் அந்த ஃபார்முலா வச்சு விபி ஃபார்முலா வச்சு சொல்லலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகே, வித் ஆஃப் டெப்ளீஷன் ரீஜன் வந்து ஒரு தனி ஃபார்முலா இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. வித் ஆஃப் W is equal to root of 2 epsilon P by Q 1 by NA plus N by NT. இதை வச்சு சொல்லுங்கள். வித் ஆஃப் த டெப்ளீஷன் ரீஜன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் விபி. அவ்வளோதான். இந்த ஒரு ரிலேஷன் இந்த ஃபார்முலா வச்சு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை ஞாபகம் ஒத்துக்கோங்க. அப்புறம் இந்த கரண்ட் ஃபார்வர்ட் கரண்ட்லாம் நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி கரண்ட் ஈக்குவேஷன், அந்த கரண்ட்டோட ஈக்குவேஷன் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கரண்ட் ஈக்குவேஷன் இருக்கும். அந்த கரண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா I is equal to I naught e power b by eta vt minus 1. ஓகேவா? ஈட்டாங்கிறது 1 for germanium and 2 for silicon. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளோதான். பிஎன் ஜங்ஷன்லேருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ரீகால் விட்டுறேன். பிஎன் ஜங்ஷன் நான் வந்து ரொம்ப எக்ஸாம் ஓரியன்டாக மட்டும்தாங்க நடத்திருக்கேன். பிஎன் ஜங்ஷன் நடத்தணும்னா நிறையா இருக்குது. எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டாக இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா நிறையா இருக்கும். நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. பிகாஸ் நம்மளுக்கு 10 யூனிட் இருக்குது. அந்த 10 யூனிட்லேயுமே வந்து சப்ஜெக்ட்ஸ் உள்ளே இன்வால்வ் ஆகி நிறையா இருக்குது. கரெக்டுங்களா? நம்மளுக்கு மெமரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் எப்பயுமே எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா டீப்பாக பார்க்காதீங்க. எக்ஸாம் ஓரியன்டாக நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பிஎன் ஜங்ஷன் ஒரு ரீகால் விட்டுடலாம். இதில் என்னென்னா நான் பிஎன் ஜங்ஷனோட சிம்பிளே போடல. ஐம் சாரி. பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு ஒரு சிம்பிள் இருக்குல்ல, இது ஒரு நிமிஷம் க்ராஸ் ஆகுது. ஓகே, எல்லாத்துக்குமே அதோட சிம்பிள்
அப்போ அது என்ன பயாஸில் ஒர்க் ஆகுது, அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற ஃபார்முலா, இது மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம வந்து படிச்சிடலாம். ஓகேவா? பிஎன் ஜங்ஷன், இந்த பிஎன் ஜங்ஷன் வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா இன்னொன்று என்னென்னா லைட்லி டோப்னு சொல்லுவாங்க. இந்த டோப்பிங் வந்து லைட்டாக தாங்க பண்ணியிருப்பாங்க. இது வந்து லைட்லி டோப் டையோட். அதே ஏன் இப்போ லைட்லி டோப்னா கண்டிப்பாக அதாவது ரிவர்ஸ் கரண்ட்டை வந்து ஸ்டாண்ட் பண்ணாது. ஓகேவா? அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் பிஎன் ஜங்ஷன். பிஎன் ஜங்ஷனில் பிஎன் ஜங்ஷன் க்ரியேட் ஆனோடனே என்னாகும், அங்கே வந்து டிஃப்யூஷன்னால இம்மொபைல் அயான்ஸ் வந்து க்ரியேட் ஆகி அங்கே வந்து நின்றும். கரெக்டாக? அதுக்கப்புறம் என்னென்னா அந்த டிப்ளீஷன் ரீஜன் ஃபார்ம் ஆகும். அதுக்குள்ளே வந்து இம்மொபைல் அயான் இருக்கும். டிப்ளீஷன் ரீஜன் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அ ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு என்ன அப்படின்னா அங்கே ஒரு பேரியர் பொட்டன்ஷியல் இம்மொபைல் அயானால் க்ரியேட் ஆகும். அந்த பேரியர் பொட்டன்ஷியலும் வந்து ஃபார்வர்ட் பயாஸில் பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும். மீன் இருக்காது. ஏன் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸில் கண்டக்ட் ஆகும். அதனால் அந்த பேரியர் பொட்டன்ஷியல் உடஞ்சிடும். அதே ரிவர்ஸ் பயாஸில் எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் நெட் பேரியர் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு விபி இஸ் ஈக்குவல் டு விபிஐ மைனஸ் வின்னு ஒன்று சொல்லியிருப்பேன். இன்னொன்று விபிஐ ப்ளஸ் வின்னு சொல்லியிருப்பேன். ப்ளஸ் வி வந்து ரிவர்ஸ் பயாஸ்க்கு சொல்லியிருப்பேன். மைனஸ் வி வந்து ஃபார்வர்ட் பயாஸ்க்கு சொல்லியிருப்பேன். கரெக்டாக இதோ ரிவர்ஸ் பயாஸ்க்கு ப்ளஸ் வி, ஃபார்வர்ட் பயாஸ்க்கு மைனஸ் வி. ஃபார்வர்ட் பயாஸ்க்கு நான் இதை எழுதியிருக்கேன், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் எழுதியிருக்கேன். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து அதோட ரிலேஷன்ஸ், ஃபார்முலாஸ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் வந்து இந்த டெம்ப்ரேச்சர்னால என்ன ஒரு சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10 டிகிரி செல்சியஸ் வந்துச்சுன்னா அது டபுள் ஆகும். அதுதான் பார்த்துக்கோங்க. அப்புறம் இது அதோட கட் அண்ட் வோல்டேஜுக்கும் டெம்ப்ரேச்சருக்கும் என்ன ஒரு ரிலேஷன், அப்புறம் வித்து இந்த ஃபார்மில் மெமரைஸ் பண்ண தேவையில்ல. பட் இது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இது எதுக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பார்த்து வச்சுக்கோங்க. தென் கரண்ட் ஈக்குவேஷன். அவ்வளோதான் பிஎன் ஜங்ஷன். இதை விட்டு ஃபர்தர் என்ன கேட்பாங்கன்னா ட்ரான்சிஷன் அண்ட் டிப்ளீஷன் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்யூஷன் ஆர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதை அவ்வளோக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம பார்க்க தேவையில்ல. அது என்னோட நோட்ஸில் இருக்குது. நோட்ஸ் வேணுங்கிறவங்க கேளுங்க, நான் ஃபார்வர்ட் பண்ணுற மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு வந்து டையோட ரெசிஸ்டன்ஸும் கேட்பாங்க. அதுவும் பெருசாக இல்லை. டையோட ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ஃபார்மில் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்னால் V/I தான். அதில் ஒரு பெருசாக ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனால் இதில் என்னென்னா டிசி ஆர் ஸ்டாட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கும். அது நார்மலாக V/I தான் ஃபார்முலா. RF இஸ் ஈக்குவல் டு VT/IF. இது பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொன்று ஏசி ஆர் டைனமிக் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கும். இதுதான் பிரச்சனை. இதில் என்னென்னா அதுவும் V/I தான். ஆனால் என்னென்னா ஈட்டா வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஈட்டா தான் முன்னே பார்த்தோம். ஈட்டா இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் ஜெர்மானியம் அண்ட் 2 ஃபார் சிலிக்கான். அதுதான் டிஃப்ரெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்னோட ஐவி கேரக்டரிஸ்டிக்கும் பெருசாக தேவை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ரிவர்ஸ் பயாஸில் கண்டக்ட் ஆகாது. ஃபார்வர்ட் பயாஸில் என்ன ஆகும், இதுதான் கட் ஆஃப் வோல்டேஜ். கரெக்டாக கட்டுன்னு ஒரு நீ ஒரு கட் ஆஃப் தான் சொல்லலாம். அதை பொறுத்த இதுக்கப்புறம் என்னன்னா லீனியராக கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிவர்ஸ் பயாஸில் எனக்கு கண்டக்டே ஆகாது. இங்கே ஒரு பிரேக் டவுன் இருக்கும். அதுதான் அவலாஞ்சி பிரேக் டவுன். அவலாஞ்சி பிரேக் டவுன் லைட்லி டோப் டையோட்ஸில் தாங்க அக்கர் ஆகும். அந்த லீனியர் பிரேக் டவுனுக்கு அந்த அவலாஞ்சிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதை பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா இதில் ஃபார்வர்ட் கரண்ட் IF, ஃபார்வர்ட் கரண்ட் பை IR, ரிவர்ஸ் கரண்ட். ஃபார்வர்ட் கரண்ட் வந்து எனக்கு மேக்ஸிமம் கரெக்டாக அதாவது மில்லி ஆம்பில் இருக்கும். ரிவர்ஸ் கரண்ட் எனக்கு மினிமம் மைக்ரோ ஆம்பில் இருக்கும். ஏன்னா மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால இதை டிவைட் பண்ணால் எனக்கு 1000. இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நம்ம போட்டு பார்த்து தான் தெரியணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. இப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு கேட்டால் லேண்ட் வேல்யூஸ் தட் வி ஹேவ் டு மெமரைஸ். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. லேண்ட் வேல்யூக்குள்ளே என்கிட்ட ஷார்ட்கட் இல்லை. ஏன்னா பேரியர் பொட்டன்ஷியலுக்கு வேணும்னு நான் போன வருஷம் போயிட்டுருந்தாங்க. லேண்ட் 0 அப்படின்னா அன்டிஃபைன்ட். லேண்ட் ஆஃப் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. இது என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. 0னா அன்டிஃபைன், 1னா 0. 2 அப்புறம் ஆமாம் 2னா 0.69.
இது மூணுத்தையும் ஒரு பேராக வச்சுக்கோங்க. undefined 0 0.69. நெக்ஸ்ட் பேர் வாங்க. LAN 3 4 5 6 7. ஓகேங்களா? இதை அஞ்சுமே ஒரு பேராக வச்சுக்கோங்க. பேராக வச்சுக்கிட்டே ஈஸியாக இருக்குது. 1.09 6க்கு பதிலாக இங்கே 9 வந்துருச்சு. ஓகேவா? இந்த லைன் அப்படியே காப்பி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1.38 ஒரு டிஜிட் பண்ணால் போதும். 1.60. நெக்ஸ்ட்டு 1.79 8 வராது 9. 1. இங்கே 8ன்னு போட்டுறதுங்க, வரிசையாக வருதுன்னு 6 7 8ன்னு இங்கே 9 9 4. இது எல்லாமே ஒரு பேர் 1லேருந்து 2க்குள்ளே இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் பேர் வந்து LAN of 8 9 10. 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.07. 9க்கு வந்து 2.19. கேல்சி நம்மளுக்கு அலோடு இல்லை, அதனால தான் இதெல்லாம் படிக்க வேண்டியதாக இருக்குது. 2.30. பேராக வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சப்போஸ் நம்மளுக்கு அந்த லேனோட எக்ஸாக்ட் வேல்யூ தெரிலனா கூட ஆப்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரென்ஸில் இருந்துச்சுன்னா இது மூணுத்துக்கும் 0 போட்டே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது ரெண்டுத்துக்கும் 0, இது எல்லாத்துக்கும் 1 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம், இது எல்லாத்துக்கும் 2 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுக்காண்டி தான் நான் பேராக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதாங்க. பிஎன் ஜங்ஷன் டயோட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் அதோட ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் சம்ஸோட கண்டினியூஸாக நெக்ஸ்ட் டயோட்ஸ் பார்க்கலாம். இன்னும் நம்மளுக்கு டயோட் கம்மியாக தான் இருக்குது. ஜீனு, ஷார்ட்கி, டனல், வராக்டர், ஃபோட்டோ இதெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒரே யூனிட்டாக முடிச்சுக்கலாம். ஓகேங்க. தேங்க்யூ. ஃபார் மெட்டீரியல்ஸ் கிளியர் கட்டாக வேணும் எக்ஸாம் ஓரியன்டாக அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.